ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான லோன் அப்ளிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு லோன் அப்ளிகேஷனில் எனக்கு வந்து அதிகபட்சமாக 1 lakh வரைக்குமே வந்து லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 1 லட்சமாக வந்து நம்முடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து எவ்வளோ கிடைக்குது, நம்ம மறுபடியும் அவங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து கட்டணும், ஸோ எவ்வளோ வட்டியில் வந்து கட்டணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வாங்க கைஸ், நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு அப்ளிகேஷனோட லிங்க் வந்து நான் டைரெக்டாக வீடியோங்கில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி டவுன்லோட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதில் வந்து நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 டைப் ஆஃப் லோன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற மெத்தட் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோடனே உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து கேட்பாங்க. ஸோ மொபைல் நம்பர் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் ஃபில் பண்ண உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்து ரிசீவ் ஆகும். ஸோ அந்த ஓடிபியை போட்ட உடனே வந்து உங்களுக்கு ஆப் வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்பேஸ் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பே லேட்டர், அப்புறம் வந்து லோன்ஸ் அப்படிங்கிற 2 செக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம லோன்ஸ் அப்படிங்கிற செக்ஷனுக்குள்ளே தான் நம்ம வந்து உள்ளர போகணும். ஸோ இதை வந்து நீங்கள் டச் பண்ண உடனே உங்கள்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு வந்து பேன் கார்டோட டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. பேன் கார்டு டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ண உடனே ரெண்டாவது ஆதார் கார்டோட டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. ஜஸ்ட் வந்து நம்பர்ஸ் மட்டும் தான் வந்து கேட்பாங்க. ஸோ அந்த நம்பர்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்ச உடனே கொஞ்சம் நேரம் வந்து லோடிங் ஆகும். அதாவது உங்களுடைய ப்ரொஃபைலுக்கு வந்து எவ்வளோ எலிஜிபிள் லிமிட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லோடிங் ஆகும். ஸோ லோடிங் ஆகி முடிச்ச உடனே உங்களுக்கான அவைலபிள் லிமிட் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஷோ ஆகிடும். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 லட்சம் வந்து அவைலபிள் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஜஸ்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணோடனே 5 மினிட்ஸ்லேயே வந்து எனக்கான கிரெடிட் லிமிட் வந்து எனக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதே மாதிரி அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே வந்து மேக்ஸிமம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதாவது 10,000லேருந்து 1 லட்சம், 2 லட்சம், 2.5 லட்சம், 5 lakhs வரைக்குமே வந்து இதில் வந்து இந்த அப்ளிகேஷனில் வந்து லோன் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்னது போல் நமக்கு வந்து 1 லட்சம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வித்ட்ரா டு பேங்க் அப்படிங்கிறத வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா 94,110 ரூபா வந்து நமக்கு வந்து டிஃபால்ட்டாக வந்து இருக்குது. இது என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம கடைசியாக வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம மினிமம் வந்து நமக்கு எவ்வளோ அப்படின்னா வந்து 9,900 ரூபா வந்து நமக்கு மினிமம் வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மினிமம் அமௌண்ட் வந்து நீங்கள் போட்டு கண்டினியூ அப்படிங்கிறத வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஷோ ஆகும். ஸோ இது என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து பார்த்துலாம். இதில் வந்து டிஃபால்ட்டாக நம்ம எடுக்க போகிற அமௌண்ட் வந்து நம்ம 6 மாதத்துக்கு வந்து நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு மாதமும் 6 மாதம் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 9,900 ரூபாய்க்கு இன்ட்ரெஸ்ட் வந்து பாருங்கள் 2,208 ரூபா. ஸோ இந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா, 2,208 ரூபா. ஸோ உங்களுடைய அக்கௌண்ட்டில் டேரெக்டாகவே 9,900 ரூபா வந்து உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகும். ஸோ மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2,018 ரூபா வந்து நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து தெளிவாக வந்து எல்லாமே எக்ஸ்பிளைனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்துக்கிறதுக்காண்டி தான் அந்த மாதிரி வந்து நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் மினிமம் அமௌண்ட்டை வந்து போட்டு நான் உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ கீழே வந்து பாருங்கள் ப்ரொசீட் டு வித்ட்ரா அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் டச் பண்ணாலே போதும், உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்லாம் வந்து போகாது. ஜஸ்ட் வந்து இந்த ப்ரொசீட் டு வித்ட்ரா அப்படிங்கிறத வந்து நீங்கள் டச் பண்ணாலே உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து லோன் வந்து கிரெடிட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நான் பேக் வந்துக்கிறேன். ஸோ ஃபுல் அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து போட்டுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு கீழே வந்து பாருங்கள் மேக்ஸிமம் வித்ட்ரா அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு 94,100 ரூபா வந்து போட்டுருவாங்க. ஏன்னா இது ஃபஸ்ட்டு நீங்கள் 1 லட்சம் எடுக்கலான்னு சொன்னீங்க, 94,110 ரூபா தான் அதில் வந்து மேக்ஸிமம் அமௌண்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா. ஸோ நம்ம கண்டினியூங்கிறத கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதில் நமக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 12 மாதம் கட்டுற மாதிரி இருக்குது, ரெண்டாவது 15 மாதம் சைட் பண்ணுற மாதிரி இருக்குது, அடுத்து 18 மாதம் வந்து சைட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டாக இருக்க இந்த 12 மாதத்தை வந்து நாம் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் டிஸ்ட்ரிபியூட்டபிள் அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு 1 லட்சம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து நமக்கு 5,890 ரூபா வந்து அந்த 1 லட்சத்துக்குள்ளாரே வந்து எடுத்துக்கிட்டு மீதி அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 94,110 ரூபா. ஸோ இந்த அமௌண்ட் தான் நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து நமக்கு டெபாசிட் பண்ணி விடுவாங்க. ஸோ இதோட மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 3% வந்து போட்டிருக்காங்க. ஸோ நம்ம மொத்தமாக 12 மாதம் வந்து நம்ம வந்து கட்ட போகிறோம். ஸோ மாதம் எவ்வளோ அப்படின்னா 10,046 ரூபா வந்து நம்ம கட்ட போகிறோம். ஸோ இதை வந்து நான் கொஞ்சம் கீழே வந்து டவுன் பண்ணிக்கிறேன். மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா 12 மந்த்துன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது கீழே வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டு 26,442 ரூபா வந்து போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த 1 லட்சத்தை நீங்கள் வந்து லோன் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் டோட்டலாக 26,442 ரூபா நீங்கள் வந்து டோட்டலாக அவங்களுக்கு வந்து ரீபே வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது அந்த 94,110 ரூபா தானே, அந்த அமௌண்ட் இல்லாமல் நீங்கள் வந்து இது வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டாக தான் இருக்கும். அதாவது வட்டி, அந்த 1 லட்சத்துக்கு வந்து வட்டி 26,442 ரூபா வந்து நாங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே கரெக்டாக டீட்டெயில்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துட்டு
வந்து எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு பர்டிகுலராக வந்து எனக்கு வந்து 1 லட்சம் தேவையில்லை, எனக்கு ஒரு 50,000 தான் வந்து தேவைப்படுது அப்படின்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் 50,000 அப்படிங்கிறத வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு கண்டினியூங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த 50,000 நீங்கள் 6 மாதத்தில் வந்து திருப்பி கட்டும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, 10,360 ரூபா வந்து உங்களுக்கு வந்து டோட்டல் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அதோட 9 மாதம் அப்படின்னா வந்து உங்களுக்கு 12,991 ரூபா. இல்லை நீங்கள் 12 மாதம் கட்டுறீங்க அப்படின்னா 15,700 ரூபா அந்த மாதிரி வந்து போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் மேலே மந்த்து சேஞ்ச் பண்ண உங்களுக்கு வந்து அந்த இஎம்ஐயோட அமௌண்ட் வந்து உங்களுக்கு குறைஞ்சிட்டு வர்றதை வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த இஎம்ஐ கட்டுறதுக்கு சூட்டபுளாக இருக்கோ ஸோ அதை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு வந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து செலக்ட் கண்டினியூ இருக்குது பார்த்தீங்கன்னா, அது கீழே வந்து சொன்ன மாதிரி ப்ரொசீட் டு வித்ட்ரா அப்படிங்கிறத வந்து நீங்கள் டச் பண்ணாலே போதும். இன்ஸ்டண்ட்டாக உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் போட்டிருக்க அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும். ஓகேங்களா? வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து காமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.